வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. காங்கிரஸ், மதிமுக, விசிக உடன் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் துரைமுருகன் டி.ஆர். பாலுவுடன் ஆலோசிக்கிறார். தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார் கனிமொழி. அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கட்டுமான பணி தொடக்கம். அடிக்கல் நாட்டிய 5 ஆண்டுகளுக்கு பின் பணிகளை தொடங்கிய L&T நிறுவனம். தேர்தல் நெருங்குவதால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்கி இருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கருத்து. இந்த ஆண்டு இறுதியிலேயே கட்டுமான பணி தொடங்க இருந்ததாகவும் தகவல். பிரதமர் மோடியை வரவேற்று வழி அனுப்பி வைத்ததில் எந்த அரசியலும் இல்லை என அமைச்சர் P.T.R. பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். முதலமைச்சர் கொடுத்த பணியையே செய்ததாகவும் பேட்டி. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உடன் கூட்டணி தொடர்பாக அதிமுக பேச்சுவார்த்தை. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தேமுதிகவுடன் அதிமுக நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். 4 மக்களவை தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலில் பயங்கரவாத தாக்குதலில் கேரளாவைச் சேர்ந்தவர் உயிரிழப்பு. மேலும் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தகவல். ஆரிய கோட்பாட்டிற்கு அணி சேர்ப்பது போல் ஐயா வைகுந்தர் பற்றி பேசிய ஆளுநருக்கு எதிர்ப்பு. வரலாற்றை திரித்து பேச வேண்டாம் என சாமித்தோப்பு தலைமைப்பதி ஐயாவழி அடிகளார் பால பிரஜாபதி கண்டனம். முதல் முறையாக தங்கம் விலை சவரனுக்கு 48,120 உயர்வு. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்தது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடையே சரக்கு ரயிலுக்கு முன்னுரிமை தருவதால் பயணிகள் ரயில் தாமதமாவதாக குற்றச்சாட்டு. ரயில்வே தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகள். மக்களவை தேர்தல் போட்டியிலிருந்து மேலும் ஒரு பாஜக வேட்பாளர் விலகல். பெண்ணுடன் இருப்பது போன்ற வீடியோ போலியானது என கூறிய நிலையில் UP மாநிலம் பாரபங்கி தொகுதி MP உபேந்திர சிங் ராவத் அறிவிப்பு. ஆதித்யா L1 விண்கலத்தை செலுத்தும் போது தனக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். தொடக்கத்திலேயே ஹீமோதெரபி சிகிச்சை எடுத்ததால் புற்றுநோய் குணமடைந்து விட்டதாகவும் சோம்நாத் தனியார் ஊடகத்துக்கு பேட்டி. வரும் IPL தொடரில் புதிய பங்களிப்பை செய்ய இருப்பதாக கிரிக்கெட் வீரர் தோனி தகவல். அப்டேட்டுக்காக காத்திருப்பதாக கூறி ஹேஷ்டேகை ட்ரெண்டாக்கும் ரசிகர்கள். அதிமுகவுடன் வலிமையான கூட்டணி அமையும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுடன் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் அது குறித்தெல்லாம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, குழு இருக்குது, எல்லாத்தோடையும் ஆலோசித்து
சொல்லுவாங்க. மீண்டும் நாங்கள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும். ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஸோ கூட்டணி உறுதி. தொகுதி தான் இப்போ எந்தெந்த தொகுதியும் பேசிட்டு ஆமாங்க. எந்தெந்த தொகுதி சார்? இல்லை அதெல்லாம் அது மீண்டும் பேச்சுவார்த்தையில் இருக்குது. நாங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பேசுங்க. கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி, உத்தரவின்படி புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நேரில் சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக அதிமுகவுக்கு ஏற்கனவே தேர்தல் பற்றி பேச குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு சந்தித்தது. டாக்டர் அண்ணன் அவர்கள் சுமூகமாக பேசி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை எங்கள் பொதுச் செயலாளரிடம் சென்று தெரிவிப்போம். மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும். நம்முடைய டாக்டர் அண்ணன் சொன்னது போல எடப்பாடி தலைமையில் வெற்றி கூட்டணியாக அமையும். இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் வரை சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடி தலைமையில் அம்மா ஆட்சி அமையும். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி டாக்டர் அண்ணன் அவர்கள் எங்களுடன் அவர் விரும்பக்கூடிய தொகுதி தென்காசியா இருந்தாலும் அதிமுக அதுதான் சொல்லிட்டாங்க. பேசி முடிவு பண்ண அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சது. நல்லா நடந்திருக்குது. எல்லாமே சுமூகமாக முடியும். அதாவது இன்னும் நாள் இருக்குது. எல்லாம் நல்லா முடிவிட்டு அறிவிப்போம். பொதுச் செயலாளர் தெரிவிப்போம். அவர் முடிவு செய்வார். அதிமுகவுடன் வலிமையான கூட்டணி அமையும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரிக்கு புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் பிரியங்கா அண்மையில் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது புதுச்சேரி அமைச்சரவையில் திருமுருகனை சேர்ப்பதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் அமைச்சராக இருந்தவர் சந்திர பிரியங்கா. அவரது செயல்பாடு சரியில்லாத காரணத்தை சுட்டிக்காட்டி அரசு அவரை பதவியிலிருந்து நீக்கியது. கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இந்த பதவி காலியாக இருந்தது. இதனை பெறுவதற்கு என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரிடையே கடும் போக்கி நிலவியது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ரங்கசாமி திருமுருகன் பெயரை பரிந்துரை செய்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பினார். அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசம் என்பதனால் குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற வேண்டும். தற்பொழுது அதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி திருமுருகன் அமைச்சராக பதவியேற்பார் என தெரிகிறது. தேர்தல் மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் 1.5 லட்சம் வாக்குகளை கொண்ட காரைக்காலின் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலா, நன்றி இளமுதன் விரிவான விவரங்களுக்கு. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாளைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த நிலையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னும் இடங்கள் ஒதுக்கப்படாத நிலையில் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக தொகுதி பங்கீட்டு குழு மீண்டும் நடத்த இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்காத நிலையில் தற்போது 2வது முறையாக நாளை விசிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல்.
கோகுல், விசிகவுக்கு மீண்டும் நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நாளை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுமா? திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நாளை நடைபெற உள்ளதாகவும் அதற்கு திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு இந்த முறை திமுக கூட்டணியில் 3 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில ஏற்கனவே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் 3வது தொகுதி ஒதுக்குவதில் திமுக தொகுதி பங்கீட்டுக்குழு திமுக தலைமை அதற்கு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தால் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்ட நிலையில் மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனோடு அவருடைய தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் நாளைய தினம் கலந்து கொள்வார்கள் என்றும் நாளைய தினம் ஏதாவது பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.